அனைவருக்கும் வணக்கம். ஒப்பிலக்கியம் என்ற பாடப்பகுதியானது பாரதிதாசன் பல்கலைக்கழகத்துக்கு உட்பட்ட கல்லூரிகளில் BA 3ஆம் ஆண்டு பயிலும் மாணவர்களுக்கு 5வது பருவத்தில் பாடத்திட்டமாக அமைந்துள்ளது. இதில் முதலில் அமைந்துள்ள தலைப்பு ஒப்பீடும் ஒப்பிலக்கியமும் என்ற தலைப்பு. ஒப்பீடும் ஒப்பிலக்கியமும், இதனை ஆங்கிலத்தில் கம்பேரிசன் அண்டு கம்பேரிட்டிவ் லிட்ரேச்சர் என்று அழைக்கப்படுகிறது. ஒப்பீடு அப்படின்னு பார்த்தோம்னா, மனித இனத்தில் ஒரு இயல்பான ஒரு உணர்வாக ஒப்பீடு என்பது அமைஞ்சிருக்கு. மனிதன் எப்போது விலங்கிலிருந்து தன்னை வேறுபடுத்த நினைத்தானோ அப்பயே ஒப்பீடு உணர்வு தோன்றியது என்று கூறலாம். மற்ற விலங்குகளைப் போல இதுவரை இருந்து அவற்றிலிருந்து வேறுபட தொடங்கியதை ஒப்பீடு உணர்வு குடிகொண்டது. இதுதான் முதலில் தோன்றிய ஒப்பீடு உணர்வு. எப்போது தன்னிடமிருந்து வேறு பொருள்களை ஒப்பிட்டு பார்த்தானோ அதுவே ஒப்பீடு என்று சொல்கிறோம். ஒப்பீடு எந்த விதமான குறிக்கோளும் அற்றது. அதற்கு எந்த விதமான உள்ளர்த்தமும் கிடையாது. ஒப்பிடும் பொருளுக்கோ ஒப்பிட பயன்பட்ட பொருளுக்கோ எந்த விதமான ஏற்றத்தாழ்வும் இல்லை. இதில் மலையில் தொடங்கிய ஊற்று நீரும் மழை நீரும் பள்ளத்தாக்கு வழியாக வழிந்தோடி அருவியாக பாய்ந்து அடித்தளத்தை நோக்கி கட்டுக்கடங்காமல் பாய்கின்ற காட்டாறு போன்றது ஒப்பீடு உணர்வு என்று சொல்கிறோம். ஒப்பீட்டு உணர்வுக்கு அடிப்படையாக தேவை என்பதை பார்த்தோம்னா அழகுணர்ச்சி என்பதுதான் தேவை என்று சொல்கிறோம். ஒப்பீடு உணர்வு ஒப்பிலக்கிய உணர்வாக மடை மாற்றம் பெற்றது 19ஆம் நூற்றாண்டில் தொடக்கத்தை தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஒப்பியல் இலக்கியம் என்ற ஒப்பீட்டு அணுகுமுறைக்கு முக்கியத்துவம் கொடுத்து வருகிறது என்று சொல்லலாம். ஒப்பீட்டு சமூகவியல், அதாவது கம்பேரிட்டிவ் சோசியாலஜி, ஒப்பீட்டு உடற்கூறியல், கம்பேரிட்டிவ் அனட்டாமி, ஒப்பீட்டு உடற்செயலியல், கம்பேரிட்டிவ் பிசிக்காலஜி என்ற தொடர்கள் அவ்வப்போது நம்மகிட்ட வழங்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். அதாவது ஒப்பீடு 2 அல்லது அதற்கு மேற்பட்ட பொருள்கள், அதில் உள்ள ஒற்றுமைகளையும் மற்றும் வேற்றுமைகளை சொல்கிறது என்று சொல்கிறோம். ஒப்பீடு இந்த உலகத்தில் உள்ள தோன்றிய எல்லா பொருள்களையும் நம்ம ஒப்பீடு செய்யலாம். எல்லா பொருள்களையும் ஒப்பீடு செய்யலாம். ஒரு மொழியில் உள்ள ஒரு துறை பற்றிய செய்தியை மற்ற துறையோடு உள்ள செய்தியோடு ஒப்பீடு செய்யலாம். ஒப்பீடு என்பதற்கு ஆங்கிலத்தில் கம்பேரிசன் என்று சொல்கிறோம். இப்போ ஒப்பீட்டுக்கு உதாரணமாக நம்ம காப்பிய கதைகளான சிலப்பதிகாரத்தையும் வளையாபதியும் நம்ம சொல்லலாம். சிலப்பதிகார கதை தலைவன் பார்த்தோம்னா கோவலன், வளையாபதி கதை தலைவன் வளையாபதி. இதில் 2 பேருமே வணிகர்கள் என்பதை நம்ம ஒப்பீடு செய்யலாம். 2 பேருமே வணிகர்கள் என்று நம்ம கூறலாம். இதில் இப்படி பார்க்குறப்ப ஒப்பீடு செய்யப்படுகின்ற பொருள்கள் எவை வேண்டுமானாலும் பண்ணலாம். எந்த பொருள் வேணாலும் இந்த ஒப்பீடு என்பதை பற்றி நம்ம எடுத்துக்கொள்ளலாம். இதுதான் ஒப்பீட்டுக்குரிய பொருள், இவைதான் ஒப்பீட்டுக்குரிய பொருள் என்று எந்த விதமான ஒரு தீர்மானம் எதுவும் சொல்லப்படவில்லை என்று நம்ம சொல்கிறோம். இது பற்றி இலக்கிய ஆசிரியர்கள், இலக்கண ஆசிரியர்கள்லாம் அந்த காலத்தில் சங்க இலக்கியங்கள்லாம் ஒப்பீடு செஞ்சுருக்காங்க. ஆனால் அது ஒப்பீடு இலக்கியம் நம்ம நாட்டில் தோன்றுறதில்லை. இதனுடைய பிறப்பிடம் பார்த்தோம்னா பிரான்ஸு, வளர்ந்தது அமெரிக்காவில் என்பதை நம்ம பதிவு செய்யணும். ஒப்பிலக்கியம் என்பது நமக்கு ஒரு உரியதே அல்ல. ஆனால் ஒப்பிலக்கியம் நம்ம மொழியில் இன்றைக்கி ஒப்பிலக்கியம் ஒப்பீடு செய்யப்படுகிறது என்று நம்ம பார்க்குறோம். இப்படி ஒப்பீட்டு உணர்வு பார்த்திங்கன்னா காலப்போக்கில் பிரபஞ்ச பொருட்கள் அனைத்துமே ஒன்றுடன் ஒன்று பார்த்து
நிறை குறைகளையும் வன்மை வெண்மைகளையும் ஆராய்வாங்க. உதாரணம் சொல்ல போனால் அப்பர் சுவாமிகள் கூட முன்பு தான் சமயத்தில் தவித்த நிலையும் பின்பு சைவத்தில் தழுவிய நிலையும் ஒப்பிட்டு பார்க்கிறார். இனம், மொழி, நாடு, நிலம் என்ற வேறுபாடு இல்லாமல் வயது, ஜாதி, மதம் என்ற வேற்றுமையின்றி ஏழை, பணக்காரன், தொழிலாளி, முதலாளி, ஒடுக்கப்பட்டவர்கள், ஒடுக்குபவர்கள் என்ற ஏற்றத்தாழ்வின்றி அனைவருடைய மனதிலும் இன்பத்திலும் துன்பத்திலும் குடிகொண்டுள்ள பொதுமை உணர்வுதான் ஒப்பீட்டு உணர்வு என்று நம்ம சொல்கிறோம். இந்த உலகத்தில் பிறந்த மனிதர்கள் அனைவரும் உள்ளத்திலும் சரி இந்த ஒப்பீட்டு உணர்வு எல்லார்ட்டையும் இந்த உணர்வு இருக்குது. இது மட்டும் இந்த உணர்வு இல்லைன்னு வச்சுங்களேன், இந்த ஒப்பீடு என்ற துறையே ஒப்பீடு என்ற இதே இல்லாமல் போயிருக்கும். அப்படி பார்க்குறப்ப என்னென்னா, மனிதனுக்கு ஆதியில் தொடங்கிய ஒப்பீட்டு உணர்வு வளர்ச்சி பெற்று தான் ஓம செய்தல் என்ற இலக்கண நெறிப்பட்டு பின்னர் காரிய தொடர்போடு கூடிய அறிவியல் நெறிமுறையாக உருவானது. அப்போதான் என்ன சொல்கிறோம், அந்த ஒப்பீட்டு உணர்வு தோன்றியது என்று நம்ம சொல்லலாம். உதாரணம் பார்த்தோம்னா சங்க இலக்கியத்தெல்லாம் பார்த்தோம்னா ஒரு தலைவியுடைய முகத்தை பார்த்தோன்னு வச்சுங்களேன், முகத்தை பார்த்தா சந்திரன் போல இருக்குது, சந்திரன் போல மிக அழகாக இருக்குது அப்படின்னு சங்க இலக்கியத்தில் சொல்லப்படுற செய்தி இது. அப்போ என்ன அர்த்தம், தலைவியுடைய முகம் எப்படி இருந்ததுன்னு கேட்டிங்கன்னா சந்திரன் மாதிரி இருந்தது என்று சொல்லலாம். இல்லை சந்திரன் எப்படி இருந்ததுன்னா சந்திரன் மாதிரி எப்படி தலைவியுடைய முகம் அமைந்தது என்று இரு வேறுபாடுகளால் நம்மளால் எப்படி வேணாலும் சொல்லலாம் அப்படி சொல்கிறோம். இப்போ என்ன அர்த்தம், சந்திரன் எப்படி அழகாக இருக்குமோ அதே மாதிரி தலைவியுடைய முகமும் மிகவும் அழகாக இருந்தது என்று சொல்கிறோம். அடுத்து பார்த்தோம்னா பிறை நிலவை நம்ம சொல்லலாம். பிறை நிலவு எப்படி தெரியுமா, தலைவியுடைய நெற்றியை பார்த்தோம்னா பிறை மாதிரி இருந்தது, தலையுடைய நெற்றி பார்த்தாலும் பிறை நிலவு மாதிரி இருந்துச்சு அப்படி சொல்லக்கூடிய ஒப்பீட்டு உணர்வு என்ன சொல்கிறோம். நம்ம மொழியிலையும் ஒப்பீட்டு உணர்வு அந்த காலத்தில் இருந்திருக்கு. ஆனால் இது ஒப்பீடு என்கின்ற ஒப்பிலக்கியம் பார்த்தோம்னா நம்ம வேறு ஒரு மொழிக்கு உரியது என்று சொன்னாலும் எது நம்ம ஒரு இலக்கியத்தை ஒப்பிடலாம், இலக்கணத்தை ஒப்பிடலாம், அதாவது எந்த பொருள் வேணாலும் நம்ம எந்த பொருளோடு ஒப்பிடலாம். பார்த்தோன்னு வச்சுங்களேன், மயில் எப்படி அழகாக தோகை விரித்து ஆடுது அப்படி சொல்லுவோம், அழகாக தோகை விரித்து ஆடுது. இந்த பெண்கள் எப்படி மயில் போன்ற மயில் எப்படி அழகாக நடந்து வருதோ அது மாதிரி பெண்களும் அழகாக நடந்து வருவாங்க சொல்லுவாங்க. அடுத்து அன்னப்பறவைக்கு உதாரணமாக சொல்லுவாங்க, அன்னப்பறவை எப்படி மெதுவாக அழகாக நடந்து வருதுல அப்படி அன்ன நடை போல அப்படின்ற ஒரு வாசகத்தை நம்ம பார்க்கலாம். அன்ன நடை போல பெண்கள் அழகாக நடந்து வந்தால் அப்போ என்ன அர்த்தம், அன்னப்பறவை நடை பெண்களுடைய நடைக்கு ஒப்பாக கூறப்பட்டது என்பதை நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கலாம். அது மாதிரி என்ன காரணம், ஒப்புக்காக ஒப்பீடு என்பது போல என்ன சொல்கிறோம், பெரும்பாலும் எல்லா பல்கலைக்கழகங்களும் ஒப்பிலக்கியம் என்ற சொல்லை பெரும்பாலும் ஒப்பீடு இலக்கியம், ஒப்பியல் இலக்கியம், ஒப்பீடு இலக்கியம் இப்படி என்னவா நிறைய பெயர்கள் இதுக்கு வருது என்று சொல்லலாம். அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு இலக்கியத்தை ஒப்பிடலாம். உதாரணமாக திருவம்பாவை ஒரு ஒப்பீடு என்று செய்யலாம். அடுத்து என்னன்னா, தமிழ் படைப்பாளரை இன்னொரு தமிழ் படைப்பாளரோடு ஒப்பிடுற செய்தி. இது அகிலன் ஜெயகாந்தன் என்று சொல்லலாம். அகிலன் ஜெயகாந்தனுடைய நாவலை ஒப்பிடலாம். ஒரு படைப்பாளர் ஜெயகாந்தனுடைய படைப்புகள் எப்படி இருக்கு, அகிலனுடைய படைப்புகள் எப்படி இருக்குன்னு உதாரணமாக சொல்லலாம். அடுத்து பார்த்தோம்னா ஒரு தமிழ் இலக்கிய வகையை மற்றொரு இலக்கிய வகையோடு ஒப்பிடுதல். தமிழில் பிள்ளை தமிழ் பிரபந்தங்கள் ஒப்பீடு என்று சொல்கிறோம். இவையெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மொழி தமிழ் எனும் ஒரு மொழிக்குள் நின்று ஒரு மொழி எல்லைக்குள் நின்று விடுதால் இதெல்லாம் ஒப்பிலக்கிய ஆய்வுகள் என்று சொல்கிறோம். அப்போ என்ன காரணம்னா, ஒரு மொழி இலக்கியத்துடன் மற்றொரு மொழி இலக்கியத்தையோ ஒரு மொழி படைப்பாளருடன் மற்றொரு மொழி படைப்பாளையும் என்ன செய்கிற ஒப்பிட்டு உணர்வு நம்மளுக்கு தோன்றுது என்று சொல்லலாம். ஒரு மொழி இலக்கிய வகை சொல்கிறப்ப தமிழ் மொழியில் உள்ள முல்லைப்பாடலை கிரேக்க முல்லைப்பாடலோடு ஒப்பாய்வு செய்வது. ஒரு மொழி ஆசிரியரோட மற்றொரு மொழி ஆசிரியர் ஒப்பிட்டு அறிய சொல்கிறோம் இல்லையா, பாரதிதாசனுடைய கவிதையும்
நஸ்ரூல் என்று சொல்லக்கூடிய இஸ்லாமிய பாடலுடைய புரட்சி போக்கா இது அமைந்திருக்குது என்று சொல்லலாம். தொல்காப்பியருடைய மெய்ப்பாட்டியலும் பாரதருடைய ரச கோட்பாடும் என்று சொல்கிறான். கம்பராமாயணத்துடைய எழுத்தச்சன் ராமாயணமும் ஒப்பீடு செய்யப்பட்டுள்ளது. இது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு மொழி இலக்கியத்துடன் மற்றொரு மொழி இலக்கியத்தை ஒப்பீட்டு காணுதல் என்று நம்ம சொல்கிறோம். இந்த ஒப்பிலக்கிய வரன்முறையை பற்றி அறிஞர் H.H. ரீமார்க் அவர் சொல்கிறப்ப, ஒப்பிலக்கியம் என்பது ஒரு குறிப்பிட்ட நாட்டு எல்லைகளுக்கு அப்பால் விளங்குகின்ற பிறிதொரு நாட்டின் இலக்கியங்களை ஒப்பீட்டு ஆய்வதாகும் என்று சொல்கிறோம். சுருக்கமாக சொல்ல போனோம்னா, இலக்கியத்தை பிறிதொரு இலக்கியத்துடன் ஏனைய மனித உணர்வு வெளிப்பாட்டு துறைகளோடு ஒப்பிடுவது என்று நம்ம சொல்கிறோம். ஒரு நாட்டில் உள்ள இருமொழி இலக்கிய ஆய்வு சான்று, தமிழ் மலையாளத்தில் உள்ள சான்று, இதையெல்லாம் சொல்லலாம். தமிழ் பிரெஞ்சு இலக்கியங்களில் இயற்கை நிகழ்ந்த நிகழ்வுகள், தமிழ் மொழியில் எப்படி இயற்கையான காட்சிகள் பற்றி சொல்லப்பட்டிருக்கு, காப்பியங்களில் சொல்லப்பட்டிருக்கு, நாவலில் சொல்லப்பட்டிருக்கு, சிறுகதையில் சொல்லப்பட்டிருக்கு. இது எப்படி என்ன பிரெஞ்சு மொழியில் இது மாதிரி சொல்லப்பட்டிருக்கு என்று நம்ம சொல்கிறோம். அதாவது இலக்கிய ஆய்வுக்கு என்று சொல்லும்போது இருமொழி அறிவு தேவையா என்று கேட்குறப்ப, இரண்டு மொழிகளை பற்றிய நமக்குடைய அறிவு நமக்கு அவசியமான தேவை என்று சொல்கிறோம். அதாவது குறைந்தது ஒப்பீடு செய்யப்படுவதற்கு ஒப்பீட்டாளர் இரண்டு மொழி பற்றிய அறிவுகளை கட்டாயமாக இவர்கள் பெற வேண்டும் என்று நம்ம சொல்கிறோம். அடுத்து பார்த்தோம்னா, இந்த ஒப்பிலக்கியம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி பரந்துபட்ட ஒப்பீட்டுத்துறை இன்றைக்கி பரந்துபட்ட துறையாக இன்றைக்கி வளர்ந்துருக்கு. பல்வேறு மொழிகளில் நிறைய ஒப்பீடு இலக்கியங்களும் சரி, நிறைய மற்ற படைப்புகளும் சரி, நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். நிறைய இலக்கியங்கள் ஒப்பீடு செய்யக்கூடிய தன்மையை நம்ம பார்க்கலாம் என்று நம்ம சொல்கிறோம். இலக்கியம் என்ற சொல்லுக்கு ஒப்பீடு என்ற சொல்லும் வழங்கப்படுது என்று சொல்கிறோம். இரு மொழி பற்றி செய்யலாம், ஒரு மொழிக்குள்ளே செய்யலாம், ஒரு பொருளுக்குள்ளேயே ஒப்பீடு செய்யலாம். இப்போ நம்ம பார்த்தோன்னா, இவங்கள மாதிரியே இவங்க இருக்காங்க. அதாவது என்னென்னா, இந்த இரட்டை பிரிவு சொல்லுவாங்க, இரட்டை பிரிவு பிரிந்திருக்காங்களே பாருங்களேன், இவங்க இவங்கள மாதிரியே இருக்காங்க, எந்த வித்தியாசமே கண்டுபிடிக்க முடியலையே அப்படி சொல்லக்கூடிய பொருளையும் நம்ம காணலாம் என்று சொல்கிறோம். இந்த ஒப்பீடு பார்த்தோம்னா, படைப்பாளருக்கு இடையே உள்ள உறவுகளையும் பல படைப்பாளிகளின் வாழ்வுகளையும் உள் எழுச்சிகளையும் பற்றிய ஆய்வே ஒப்பிலக்கியம் என்பது பொருள் என்று J.M. ஜெராட் என்பவர் சொல்கிறாரு. ஒப்பிலக்கியம் பற்றி நிறைய ஒப்பீடு பற்றி என்ன சொல்கிறோன்னா, பெரும்பாலும் ஒப்பீடு செய்வதற்கு நிறைய இலக்கிய படைப்புகள் உறுதுணையாக இருக்குது அப்படிங்கிறத காட்டு.